வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இப்போது இந்த கொளுத்துற வெயில் காலமும் வந்துருச்சு, நம்ம குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸும் வந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம்னாக்கா, மேக்ஸிமம் வெயில் டைமில் வெளியே அனுப்பாமல் இருந்தால் பரவாயில்ல. மற்ற சமயத்தில் வெளியே போய் விளையாடணும். வெயில் சமயத்தில் வீட்டுக்குள்ளே தான் நம்ம அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப அதிக செலவும் இல்லாமல் இயற்கையான முறையில் இந்த ப்ரெசர்வேட்டிவ் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்காமல் இயற்கையான முறையில் குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பெரிய வேலையும் நமக்கு இல்லை, சிம்பிளாகவே ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி சர்பத்து, இந்த மாதிரி இயற்கையான சர்பத்தெல்லாம் கொடுக்கும்பொழுது பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு 4 வகையான ஜூஸும் சர்பத்தும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், வேலையும் ரொம்ப சிம்பிள். அதுவும் இல்லாமல் கெஸ்ட் வந்தால் கூட கொடுக்குற அளவில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 4 வகையான சர்பத் சொல்லியிருக்கேன். இன்னமும் கூட நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய ஜூஸ் அண்ட் சர்பத், இந்த வெயில் காலத்துக்கு உண்டானதெல்லாம் வீடியோஸ்லாம் ரெகுலராக தரேன். இப்போது என்னென்ன ஜூஸ் என்னென்ன சர்பத்துன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த லெமன் ஜூஸில் கொஞ்சம் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 பழம்னாலும் சரி பிழிஞ்சு நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு டைம் கிடைக்கும்போது டக்குன்னு ஜூஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு 10 பழம் போல் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 பழத்துக்கு ஒரு 200 ml போல் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க கூட. இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே க்யூப்ஸாக செட் ஆகிடும். அப்போ நமக்கு தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை நம்ம ஒரு 10-15 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சம்மரில் வெளியில் போயிட்டு வந்தோம்னாக்கா இருக்கிறதுலே லெமன் ஜூஸ் தான் ரொம்ப சிம்பிளாக உடனே போடுறது. இருந்தாலும் நமக்கு அந்த டயர்ட்னஸ் தான், அது போட கூட சலிப்பாக இருக்கும். அப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பராக லெமன் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் ஜூஸ்க்கு 1 கியூப் அப்படின்ற மாதிரி நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 கியூப் ஐஸை போட்டுட்டு கொஞ்சம் அந்த 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டும் நமக்கு தேவையான சுகரும் சேர்த்துக்கிட்டு ஜூஸ் ரெடி. அவ்வளோதான். ஏன்னா நமக்கு அந்த சமயத்தில் அந்த ஜூஸ் போட கூட நமக்கு டயர்டாக இருக்கும். கண்டிப்பாக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த சம்மரில் வியர்வையில் கொஞ்சம் உப்பு சத்துமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டும் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இன்ஸ்டண்ட்டாக லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த லெமன் க்யூப்ஸ் நம்ம வேறு எதுக்கு நிறைய பல ஜூஸ் லெமன் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இந்த லெமன் க்யூப்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி சர்பத், வெட்டிவேர் சர்பத் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையான மூலிகைகள். இதெல்லாம் நம்ம சேர்த்தும் போது உடலுக்கு பல நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த நன்னாரி சர்பத் ஒரு வேர் தான். இதெல்லாம் இயற்கையான மூலிகைகள். இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நன்னாரி சர்பத் கூட நம்ம இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் சர்பத் போட போகிறேன். அதுக்கு நான் 3 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா பாதாம் கோந்து, பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது நம்ம ஊற வச்சோன்னா நல்லா சூப்பராக ஜெல்லி மாதிரி வந்துடும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கு உண்மையுமே அவ்வளோ குளிர்ச்சி. இந்த வெயில்னால சில குழந்தைங்களுக்குலாம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. இது மாதிரி நான் ஒரு 3 மடங்கு தான் போட்டேன். எவ்வளோ ஜெல்லி கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஹோல் ஃபேமிலிக்குமே போதும் இந்த அளவு. இந்த மாதிரி ஒரு 3 மடங்கு போட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் 4-5 பேருக்கு இதில் ஜூஸ் போட்டுருவோம். 1 கியூப்பு போட்டிருக்கேன் நான் லெமன். இல்லை இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 2 கியூப் கூட சேர்த்துக்கோங்க லெமன் க்யூப்பு. இப்போ இந்த ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துருக்கேன், லெமன் க்யூப் சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த சர்பத்
நான் 3 பேர்த்துக்கு வந்து ஒரு 50 to 60 ml சேர்த்துக்கிறேன். இன்னும் ஃப்ளேவர் வேணால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சுகர் அதிலே இருக்கும், இனிப்பு அதே இருக்கும். பார்த்துட்டு போதுன்னா கம்மியாக, சிலர் வந்து இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அப்போ போதுன்னா விட்டுறலாம். இல்லைனாக்கா இன்னும் கூட நீங்கள் தேவைப்பட்டால் சுகர் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம், நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லாயிருக்கும், குடிக்கவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ப்ரெசர்வேட்டிவ் ட்ரிங்க்ஸ் கொடுத்து பழகிறத விட ஒரு 10 ரூபா கொடுத்தா டக்குன்னு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க, நமக்கு தொந்தரவு இல்லாமல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு உடல் குளிர்ச்சி. இது மெயினாக இந்த சம்மரில் வந்து நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதே போல் ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு நிமிஷத்தில் போட்டு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெட்டி வேர் சர்பத்து கூட இந்த மாதிரி கிடைக்குது, அதுவும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மெத்தடில் அதுவும் போடலாம். இப்போது இன்ஸ்டண்ட்டாக மசாலா மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு கைப்பிடி நிறைய புதினா தழை எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரீ டைமில் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா இன்ஸ்டண்ட்டாக எப்போ வேணால் நம்ம டக்குன்னு மசாலா மோர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. நல்லா பிஞ்சு மிளகாய் இருந்தால் 3 கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க போதும். இதை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சு பாருங்கள். இதை வந்து அப்படியே நம்ம ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் க்யூப்ஸாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்னா எப்போ வேணால் டக்குன்னு நமக்கு மசாலா மோர் வேணுங்கிறப்போ செய்துக்கலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் மோருக்கு ஒரு க்யூப் எடுத்துக்கிட்டாக்கா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ மோர் தேவைப்படுதோ அப்போ நம்ம இந்த க்யூப்ஸ் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த க்யூப்ஸ் நம்ம மசாலா மோர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டம்ளர் மோருக்கு தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு க்யூபு போட்டால் போதும். ஒரு டம்ளர் மோருக்கு ஒரு க்யூபு போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் இருந்தால் அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் இல்லைனாக்கா நம்ம ரசப்பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மோருக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாரில் இறங்க. ஃபுல்லாக தண்ணி சேர்த்துனாக்கா வெளியில் வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாரில் நல்லா நைஸாக ஓட்டிகிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு டம்ளர் மோருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கெஸ்ட் வந்தால் கூட டக்கு நம்ம நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் மசாலா மோர். வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விருப்பமாக குடிப்பாங்க. இந்த சம்மருக்கு மோர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மோர் செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் கொத்தமல்லி புதினோட பயன்களும் நமக்கு தெரியும் இல்லையா, அதனோட பயன்களும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நினச்சப்போ டக்குன்னு உடனே மசாலா மோர் செஞ்சிடலாம். இல்லைன்னா ஒரு முறையும் நம்ம இதை எத்தனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அடுத்தது ஹெல்த்தியான ஹெர்பல் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன் பாருங்கள். 2 வெத்தலை, துளசி, புதினா, ஓமவல்லி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதனுடைய பயன்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஹெர்பல் ஜூஸ்க்கு என்னென்ன சேர்த்துக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. அதே அளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. ஓமவல்லி இலை ஒரு 4, கற்பூரவல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. துளசி ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. அப்புறம் வெத்தலை வந்து ஒரு 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு.
இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாகவே ஓட்டிகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நைஸாக ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இது 4 பேர்த்துக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் ஜூஸு. இப்போ இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு டம்ளருக்கு தேவையான அளவு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு டம்ளருக்கே நம்ம வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் பனங்கல்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஹெர்பல் ஜூஸ், மூலிகை ஜூஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இயற்கையான வைத்தியம், மருத்துவம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்தக்கூடாது. அதனுடைய மூலிகை குணமும் பயன்களும் நமக்கு கிடைக்காது. தேன், பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி இனிப்புக்கு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு இனிப்பும் ஐஸும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இருந்துச்சு, நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் ரொம்ப ஜாஸ்தி. வெயிலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டீஹைட்ரேட் ஆகாமல் குழந்தைங்களுக்கு உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இது கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இனிப்பும் ஐஸும் கொஞ்சம் தேவையான அளவு கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராகவே இருந்துச்சு இந்த ஜூஸ். நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரூட் லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லஸ்ஸி வந்து நம்ம எப்பயுமே செய்வோம். இப்போ ஃப்ரூட் லஸ்ஸி செய்யும்பொழுது இன்னமும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த சீசனுக்கு இல்லை நம்மளோட டேஸ்ட்டுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ ஒரு 2 வகை இல்லைனா 3 வகையான ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் இதுவும் 4-5 பேர்த்துக்கு சேர்த்திக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் இந்தளவு போட்டுக்கிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாக சின்ன சின்ன பீசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீசஸாக போட்டுக்கிட்டால் போதும். நான் இன்றைக்கி வந்து பனானா, கொசாப்பழம், அப்புறம் முலாம்பழம் இது 3மே சேர்த்துருக்கேன். 4-5 பேர்த்துக்கு ஜூஸ் தேவைங்கிறதுனால இந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் போடுறேன். நீங்கள் ஒருத்தருக்குன்னா ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஃப்ரூட்ஸ் சேர்த்துனீங்கன்னா போதும். வெறும் லஸ்ஸி நல்லா சூப்பராக இருக்கும். அதில் இந்த மாதிரி நம்மளுடைய ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் போட்டு செய்யும் பொழுது லஸ்ஸி இன்னமும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. லஸ்ஸிக்கு வந்து எப்பயுமே புளிக்காத தயிர் எடுத்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்காத தயிர் தான் லஸ்ஸிக்கு நல்லாயிருக்கும். நான் 4 பேருக்குனால ஒரு 250 ml போல் தயிர் எடுத்துக்கிறேன். இதுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நிறையா தண்ணி விட்டால் ஜாரில் மேலே வந்துடும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்துக்கலாம். ஐஸ் கூட சேர்த்திக்கோங்க தேவைப்பட்டால். சுகரும் ஐஸும் கரெக்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் லஸ்ஸி. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெறுமனே லஸ்ஸி கூட போடலாம். அந்த ஃப்ரூட்ஸ் இல்லாமல் லஸ்ஸி கூட குழந்தைங்களுக்கு அடித்து கொடுக்கலாம். என்னென்னா ஃப்ரூட்ஸ் சேர்த்தும் போது இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இன்னும் நமக்கு நிறையா கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். சூப்பரான ஃப்ரூட் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு தரும்போது குழந்தைங்க வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே போல் கெஸ்ட்டுக்கும் நம்ம நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காஃபி டீ கொடுக்குறத விட சம்மர் டைமில் நம்ம வீடுங்களுக்கு கெஸ்ட் வந்திங்கனாக்கா இந்த மாதிரி கொடுக்குறது இன்னும் சூப்பராக இருக்கும்.